நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தற்பொழுதைய நிலவரத்தை குறிக்கும் வகையில் நான் வட்டமிட்டு காட்டியிருக்கேன். அது மட்டுமல்லாது இதனுடைய தாக்கத்தினால நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே பழவேற்காடு ஏரிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் பாருங்கள், மிக சிறப்பாக கிழக்கு திசை காற்றானது கன்வர்ஜ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால தான் அவைகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பழவேற்காடு ஏரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளிலும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். நேரமாக ஆக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மழையின் தீவிரத்தன்மையானது சற்று கூடுவதற்கான அமைப்புகளும் இருக்குது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு சுழற்சியானது மேற்கு வடமேற்கு திசையில் தான் பயணிக்க இருக்கிறது. அதில் வடமேற்கு திசையின் நகர்வு சற்று கூடுதலாக அமைவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இன்னும் சொல்லப்போனால் வடக்கு நோக்கிய நகர்வு சற்று அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. எது வரையில் அது வடக்கு நோக்கி நகரலாம், அதாவது கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளுக்கு மிக அருகாமையில் அது எந்த நேரத்தில் நிலை கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா நாளைக்கு 18/12/2024 மற்றும் 19/12/2024 தேதிகளில் அது சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் அதே போல் சென்னை மாநகருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் நிலை கொண்டிருக்கலாம். பொறுமையாக அது வடக்கு நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. கிட்டத்தட்ட ஸ்டாலான மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் நம்ம வடகோடி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரோம். அதன் பிறகு என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அஃப்கோர்ஸ் மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கமானது இருக்கிறது. இதன் காரணமாக ஒரு அகழு போன்ற தன்மையானது மத்திய மற்றும் வடக்கு ட்ரோபோஸ்பியரிக் லெவலில் அடுக்கில் நிலவி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது தொடர்பான ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை இன்று காலை நேரத்திலே நமது முகநூல் பக்கத்தில் நான் பகிர்ந்திருந்தேன். நமது எக்ஸ் தளத்தில் கூட ஆங்கிலத்தில் நான் பகிர்ந்திருந்தேன். அதில் ஒரு படத்தை இணைத்திருப்பேன். அதில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அந்த வெஸ்டர்லி ட்ரஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக. ஸோ அதுதான் பார்த்திங்கனாக்கா நம்மகிட்டேருந்து இந்த சுழற்சியை நகர்த்தி கொண்டு போகுது. வடகிழக்கு திசையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த சுழற்சியானது நகர முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பாத் தான் அது எடுப்போம். பெரும்பாலும் இப்படி நகர்வதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம். 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தான் அது வடகிழக்கு திசை நகர்வை எடுக்கலாம். அது வரையில் பார்த்திங்கனாக்கா அது கடலோர பகுதிகளுக்கு நெருங்கி தான் வரும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் அது நெருங்கக்கூடிய பகுதியானது சென்னை மாநகருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதியாக இருக்கும். ஸோ அதுதான் மழைக்கான வாய்ப்புகளை நமக்கு உறுதிப்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லைனா நம்ம சென்னை மாநகருக்கு மழையே இல்லை, மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, ரொம்ப கம்மியான அளவு மழை தான் பதிவாகும்னு சொல்லிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. பட் இப்படியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பெனிஃபிட் ஆஃப் த டவுட்டே கிடையாது. இன்னும் 20 நாள் 30 நாளாக இருக்குது, இல்லை 10 நாளாவது இருக்கா, இல்லை 2-3 நாளாவது இருக்குதா. ஸோ நாளைக்கு 18ஆம் தேதி அப்போ ஒரு மழை வாய்ப்பு இருக்குங்கும் பொழுது அதை உறுதிப்படுத்துறது தான் உத்தமம். அந்த வகையில் தான் நம்ம சென்னை மாநகருக்கான மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகிறோம். சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். டெல்டா மற்றும் பிற பகுதிகளை பொறுத்தவரையில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு. காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பொறுத்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஒரு சில இடங்களில். பட் அது கூட பார்த்திங்கனாக்கா அச்சுறுத்தும் வகையிலான மழையாக இருக்க போவது கிடையாது. அதனால் நீங்கள் மாதிரி எனக்கு கலர் அடித்து காட்டுது, நெக்ஸ்ட் 48 to 72 hours அக்யூமுலேட்டட் பெர்சிபிடேஷனில் ரொம்ப பயங்கரமாக மழையெல்லாம் பதிவாகிற மாதிரி காட்டுதுன்னெலாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் நடக்காது. சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப காற்று எங்கே குவியுதோ அங்கே தான் நல்ல அளவிலான மழையானது பதிவாகும். ஒருவேளை அது கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில், அதாவது சென்னை புதுச்சேரிக்கு இடையே இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் நெருக்கத்தில் ஒரு கட்டத்தில் நிலை கொண்ட முற்பட்டது என்றால் நாளைக்கு தான் அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழைக்கு சாதகமான அமைப்பு என்பது இருக்கும். ஸோ புதுச்சேரியில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா சப்ஜெக்டிவான விஷயம் இதை ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படி பதிவானாலும் அது அச்சுறுத்தும் வகையிலான ஒரு மழையாக இருக்க போவது கிடையாது. ஃபெஞ்சல் புயல் பார்த்ததுலேருந்து நீங்கள் அந்த அச்சத்திலேருந்து விடுபடாமே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் ஒரு அச்சம் உங்களுக்கு தேவை கிடையாது. புதுச்சேரிக்கு இது எந்த வகையிலையும் ஒரு பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது கிடையாது. அதை மீண்டும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளுக்கு இன்னுமே மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சில இடங்களில் தொடர் மழை பதிவாகுவதற்கான அமைப்புகளும் கூட இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அதை பகிர்றோம். ஒருவேளை இது நடக்கலைன்னு வச்சிங்களேன், அங்கே உள்ள மக்களுக்கு மழை வேணாம், இப்போ எங்களால் இதை எதிர்கொள்ள முடியாதுன்னு நினச்சி இப்போ நம்ம மழை பதிவாகலைனாக்கா நம்ம ஒன்றும் வருத்தப்பட போகிறது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு எட்ஜு இருக்குது. பட் உண்மையிலேயே இப்போ இயற்கையில் இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத
நம்ம வந்து தெரியப்படுத்திடணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சுழற்சி இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஸோ இலங்கையினுடைய வடகிழக்கு கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாக தான் போகுது, அதில் மாற்றங்கள் கிடையாது. ஆனால் தற்காலிகமாக பார்த்திங்கனாக்கா அங்கங்கே சுழற்சிகள் இருக்கிற மாதிரிலாம் வந்து மாதிரிகள் வந்து காட்டும். அதுக்கு காரணம் என்னென்னாக்கா, இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகி அதுவும் அது கொஞ்சம் அகண்ட நிலையில் அது வந்து மத்திய அடுக்கு வரையில் அதனுடைய தாக்கமானது ஓரளவிற்கு காணப்படும் பொழுது இப்போ அங்கும் இங்குமாக சுழற்சிகள் அது தற்காலிகமாக காட்டும். அந்த சுழற்சிகளின் அடிப்படையில் ஒரு சில பகுதிகளுக்கு அந்த மழை வாய்ப்புகளை கூட உறுதிப்படுத்தும். உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கா, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இன்று ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரி வந்து காட்டுது. அது நடக்குமாங்கிறத பார்த்துக்கலாம். பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்கள். அதுவும் வந்து அச்சுறுத்தும் வகையிலான மழையாக இருக்க போவது கிடையாது. அதிகபட்ச பலனை சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் தான் அடைய போகிறது. திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் அல்லது காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில இடங்கள் கூட பெறலாம். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.